வீரசேகரன் இஸ் நைஸ் லுக் அண்ட் ஏற்கனவே வந்து அது நான் படிச்சிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் இருந்தார் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஈவெண்டோ ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன் நான் அவரை பற்றி. எஸ், அது வந்து கரெக்டாக உண்மையாலுமே கேரக்டர் தான். நான் 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் பார்த்தேன். அது ஆக்சுவலி ரீல்ஸும் நான் பார்க்குறப்போ அந்த வீரசேகரன் நேம் சொல்லும் போதே நான் கெஸ் பண்ணேன், ஓகே இதுதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட்டு ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படின்றத நம்ம 3 பார்த்தா தான் தெரியும். இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம படம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி இது பேசிக் திங்ஸ். எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபில்ஃபில் ஆகவே. ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3க்கான ஒரு ஸ்டெப் அவுட் தான். இது பார்த்துட்டு நம்ம 3 பார்க்குறப்போ ஃபுல்லாக புரியுன்றது மட்டும் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தேர்ட் பார்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் ரொம்ப 5 சாங்குமே நல்லா இருந்தது. தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நான் அதில் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ஹீரோயினி கமல் சார்லாம் வந்து அந்த ஒரு வால் வீச் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நான் கெட்டப்ஸ்லேருந்து எல்லாமே அவருக்கு பர்ஃபெக்டாக. ஏன்னா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, உலக நாயகன். அவளுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுறோம். பார்ட் 3 வந்து மோஸ்ட்லி வந்து சேனாதிபதியோட அப்பாவோட கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் ரூலோட கதையும் சுகன்யாவோட ஸ்டோரி ப்ளஸ் இந்த எஸ்ஜே சூர்யா எப்படி மர்டர் பண்ணுறது அதுதான் மோஸ்ட்லி இருக்கும் இந்தியன் 3யோட மூவி ஸ்டோரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது அதுக்குன்னே ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணி இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த லுக்ஸ் வந்து இப்போ உள்ள 67 ஏஜ் மாதிரி காட்டல, ஒரு 30-35 வயசு அந்த மாதிரி காட்டுறோம். தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாகுபலி 1 and 2 இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா பாகுபலி 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஸ்டோரி மட்டும் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எதனா கொண்டு வந்திருக்கலாம். ஆக்சுவலி இந்த லுக்கு பார்க்கும்போது கோச்சிடே ஞாபகம் தான் வருது எனக்கு. ஆனால் பட் ஓகே 3க்காக ஓகே பார்க்கல செட் பண்ணுறேன். ஆமாம், இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் ரூல் பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கும். அதாவது சேனாதிபதியோட அப்பா வந்து எப்படி அந்த பிரிட்டிஷ் ரூல் இது பண்ணி அந்த ஸ்டோரி மோஸ்ட்லி 1806 அந்த ஏஜ் பீரியடில் எப்படி நடந்தது அந்த இதுதான். இது சேனாதிபதி பார்த்தீங்கன்னா இது நாட் ஓன்லி பிரிட்டிஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகல்மே வருவாங்க. அவங்களுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கப்பம் கேட்டு வந்தாங்க. ஸோ முகல் எம்பையர் இருக்கிறப்பவுமே அது அவங்க அப்பா கேரக்டர் வந்து வரா மாதிரி காட்டுவாங்க. தெரியல, அது பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து நான் படிச்சப்போ பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் அண்ட் முகல் 2 பேருமே வந்து நம்ம கிட்ட வரி கேட்டு வருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபாதர் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில். ஐ மீன் தட் நேம் ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தா தான் தெரியும் அதில். இல்லை, இது ஜஸ்ட் வந்து ரீல்ஸ்லேயும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி படித்தேன், அதில் தான் தெரியும். ஈவன் எனக்குமே அந்தளவுக்கு தெரியாது. மேபி இதனால் நான் இன்னும் கொஞ்சம் அதை படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ். ஏன்னா அவர் நம்ம எப்படியோ நம்ம பரம்பரை சேர்ந்ததாக இருப்பார். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம தமிழர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேறு ஒன்றும் இல்லை. இந்தியன் 3யோட ட்ரெய்லர் ஃபுல்லாகவே ஆக்ஷன் மோடாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை விட பயங்கரமாக இருக்கும். இல்லை, ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரெய்லருக்கு 3க்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த பாரா சாங் வந்து படத்தில் வச்சுருக்கலாம், அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பார்ட் 3 வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2வோட பார்ட் 1ஓட பார்ட் 2வோட பார்ட் 3 வந்து சங்கரோட இது ட்ரெய்லர் வந்து வித்தியாசமாக இருந்தது. அதனால் பார்ட் 3 வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. பழைய கமல் கம்பேக் மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இதுவே வார் மாதிரி தான் இருக்குது. பட் இதை விட பெட்டராக தான் இருக்கும். அந்த போர்ஷன்லாம் நமக்கு அது ஃபுல்லாக படம் வந்தால் தான் போகிறது தெரியும். நம்மளுக்கு அந்த பழைய காலத்துக்கு அதனாலே அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். 3க்காக வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம்.